10வது தான் ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம். தோனி ஆனா போதும், சென்னை தோக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் இந்த 10th பிளேஸ்ல இருக்கிறதும் ஒரு கெத்து தான். தோத்தால ஜெயிச்சாலும் மியூசியம் இருக்க வேண்டியதான். நம்ம நிறைய கப்பு வச்சிருக்கோம், கப்பு இல்லாதவங்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸ் தரலாம்னு சொல்லி இந்த வாட்டி தோத்துட்டோம். மேட்ச்சு வந்து வேறு லெவல் தெளிவா. அப்போ அந்த மேட்ச்சுக்கும் இந்த மேட்ச்சுக்கும் ரொம்ப வித்தியாசம். பட் ஆனால் மேட்ச்சு விட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம தலை வந்திருந்தார். ஓகே, நம்ம 10,000 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்திருந்தாலும் 1 லட்ச ரூபா கொடுத்து எடுத்திருந்தாலும் தலையோட தரிசனம் கிடச்சிச்சு. அதனால் ஸோ மேட்ச்சு போன எந்த ஒரு ஃபீலும் கிடையாது. ஓகேவா, வேறு லெவலு. அவ்வளோதான், அதை நான் தான் சொல்கிறேன்னே, அதை பற்றி நான் பேச தேவையில்ல. தலை வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாரு கடைசியாக, பக்கா வேறு லெவல் மேட்ச்சு. ஓகே, மேட்ச்சு ரொம்ப சரியில்லை சார். எதிர்பார்த்த மாதிரி விளையாடலாங்க. யாருமே 200 ரனுக்கு மேலே அடித்தா 100% ஜெயிக்கிறது வாய்ப்பு இருந்தது. 155 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆல் அவுட் ஆகிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நம்ம சென்னை எந்த அளவுக்கு மோசமாக விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கல யாருமே. பாவம் வர சென்னை அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. எப்படி இருக்கு? நாம இப்போ சீசன் விட்டு வெளியே போயிட்டோம் சார். இந்த சீசன் விட்டு வெளியே போயிட்டோம். அதான் சார், என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுறது? பார்க்குறது இந்த கூட்டத்தில் வந்துட்டு பிரயோஜனம் இல்லைல்ல, இவ்வளோ கூட்டத்தில் திருப்பி வெளியே வரதுக்கு. நல்லா இல்லை, கையில் இந்த மேட்ச் விட்டாங்க சார். பிரேவிஸ் நல்லா ஆடினார் சார். சொல்கிறேன், நீ சொல்லு. பிரேவிஸ் நல்லா ஆடினார் மேட்ச்சு. சீசன் விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன ப்ரோ? சீசன் விட்டு வெளியே போயிட்டாங்க. சீசன் விட்டு அடுத்த சீசன் பார்த்துக்கலாம் ப்ரோ. அவ்வளோதான் சார், அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க. ஆர்சிபி ஈசால கப் நம்பதே, ஈசால கப் நம்பதே. ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் ஆர்சிபி ஃபேனாக இருந்தாலும் சிஎஸ்கே இன்னைக்கு தோத்துருச்சு. ஓகே, ஆக்சுவலி நாங்கள் ஆர்சிபி பண்ணாலும் ஒரு லாயலாக இருப்போம். இந்த வருஷம் நாங்கள் கப்படிக்க போகிறோம். ஸோ வந்து எங்களுக்கு வேறு மேட்ச் தோத்தாலும் ஆர்சிபி ஈசால கப் நம்பதே. ஸோ இந்த வருஷம் நாங்கள் தான் கப்படிக்க போகிறோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஈசால நீங்கள் நல்லா இன்னைக்கு பண்ணிட்டீங்க. சிஎஸ்கே இன்னைக்கு தோத்துருச்சு. மே 3 சின்ன சாமி பெரிய சாமி ஆக போகுது. செம்மையாக இன்னைக்கு வந்து விளையாண்டாங்க ஆர்சிபி. நேற்று செம்மையாக விளையாண்டாங்க. இன்னைக்கு எஸ்ஆர்எச் வேற லெவலில் பண்ணுச்சு. சிஎஸ்கே அவ்வளோதான் இன்னைக்கோட இந்த இயர் முடிச்சது. ஈசால கப் நம்பு கம் பேக் நெக்ஸ்ட் சீசன். 5 கப் இருக்கு, 5 கப் இருந்தாலும் இன்னைக்கு மேட்ச் இல்லைல்ல. 5 கப் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஜெயிக்கல. ஆனால் ஒரு கப் இல்லைனா கூட நேற்று நல்லா விளையாண்டோம். 2 இயர்ஸ் எங்க 2016-17 எங்க போனீங்க? கேளுங்க நல்லா கேளுங்க. ஆர்சிபி ஓகே ப்ரோ, சுமார் தான். எப்படி இருக்குது? இல்லை, நான் சிஎஸ்கே ஃபேனில் ப்ரோ, நான் ஆர்சிபி ஃபேன். சரி, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மேட்ச்? ஈஸியாக ஓகே தான், நல்லா தான் போகுது. இப்போதைக்கு போகுது. கப் அடிப்போன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு புரியல. மே 3 பெங்களூரில் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக ஃபயராக இருக்கும், பார்ப்போம். எஸ்ஆர்எஸ் செம்ம வின் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இப்போ ஏதோ ஒரு ஆறுதல் வெற்றிக்காக நாங்கள் விளையாடுறோம். 5க்கு 5 நாங்கள் ஜெயிக்கலனா கூட நாங்கள் அடுத்த வருஷம் ஸ்ட்ராங்கராக கம்பேக் கொடுத்து ஜெயிப்போம். 2026 கன்ஃபார்மாக கொடுப்போம். தேங்க்யூ. இருக்கிறதுலே வேர்ஸ்ட்டாக இன்னைக்கு தோற்று போனோம். நான் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா இன்னும் வரைக்கும் 10th பிளேஸில் தான் இருப்பாங்க போல். இம்ப்ரூவ்மெண்ட்டே வராது. நான் சொல்லலாம், இன்னொரு 30 ரன் சேர்த்து எடுத்துங்கன்னா இந்த மேட்ச் இன்னும் 1 ரூபா போயிருக்கும். நம்ம இப்போ தோற்றுறோம். எப்படி இருக்குது? சீசன் விட்டு வெளியே போயிட்டு வரேன். சீசனை விட்டு வெளியே போயிட்டோம்னா இன்னும் ஏற்று தானே ஆகணும். அதில் என்ன பண்ண முடியும்? கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. அடுத்த சீசன் பார்த்துக்கலாம் ப்ரோ. இந்த சீசன் முடிச்சிடலாம். அது சீசன் விட்டு போயிட்டு வரேன். எப்படி இருக்குது? அதுவும் 10th பிளேஸ்லேயே இருக்கும். வேறு கொஞ்சமாக இருக்கலாம் ப்ரோ, பிரச்சனை இல்லை. பட் அடுத்த சீசன் பெட்டராக பண்ணுவோம். சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கே ரத்தத்தில் இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. சிஎஸ்கே ஆர்சிபியோட லாலிபாப் வாங்கி நம்ம வயல நாமளே வச்சுக்கலாம். ஆனாலும் அடுத்த மேட்ச் ஆர்சிபி அடிக்கிறோம் ப்ரோ. கேகேஆர் கூட விட்டுறோம் ப்ரோ. ஆர்சிபி அடிக்கிறோம் ப்ரோ. மேட்ச் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எஸ்ஆர்எஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, 10th பிளேஸ்லேயே இருக்கிறோம். கொஞ்சம் கூட முன்னாடி வரலாம் முடியும். இப்போ தானே ட்ரை பண்ணியிருக்கோம். நியூ ஆக்ஷனு, நியூ டீமு. எடுத்த உடனே நம்ம டாப்பில் மேலே வர முடியாதுல்ல. மேபி அதர்ஸ் வந்துருக்கலாம். நம்ம சான்ஸ் கொடுக்கலாம், எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சீசன் அவ்வளோதான். டேபிளில் கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம். 6th கப் எடுப்போம். போச்சு, இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் தான் பரவாயில்ல ப்ரோ. அடுத்த 5 மேட்ச்சில் ஹோப் பண்ணலாம். ஃப்ரம் பெங்களூர், சிஎஸ்கே பாய். ஓகே, கொஞ்சம் ஏமாற்றம் தான் சார். கொஞ்சம் ஏமாற்றம் தான், எல்லாருக்குமே ஏமாற்றம். அடுத்து நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் சார். ஓகே ஓகே. எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டத்தோடு தான் போய்கிட்டு இருக்கோம். மணி வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. டீம் நல்லா செட் ஆகிட்டு இருக்கு. அது கிரிக்கெட் பார்க்க தெரியாது நல்லா சொல்லுவான். சிஎஸ்கே வந்து தோத்துட்டு இருக்குன்னு. இது மாதிரி இருந்தது இந்த மேட்ச் பரவாயில்ல. ஃபைட் இருந்துச்சு. டீமில் இப்போ தான் செட் பண்ணிட்டு வராங்க. ஒரு பிளேயராக செட் ஆகிட்டு வரோம். நெக்ஸ்ட் சீசன் பயங்கரமான கம்பேக் இருக்கும். இந்த டீம் ஒரு பயங்கரமான டீமாக இருக்கும். நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் என்ன பாருங்கள். அது மேட்ச் பார்த்தா எனக்கு தெரியும். தோனியோட
பயங்கரமான ஒரு கேப்டன்சி இருந்துச்சு. ரன்னு பத்தலை, போதிய ரன் இல்லை. அது தோனி கூட குறை சொல்லலாம், ஏன்னா அவரும் ஒரு 20 ரன் அடிச்சிருக்கணும். அதனால தான் மேபி லூஸ் ஆனதுக்கான. பட் இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. டஃப். அதான் சொல்கிறேன், டீம் செட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டீமே ஒன்றுமே இல்லாத டீம் தான். இப்போ பிளேயர்லாம் இப்போ டிவல் பிரேவ்ஸ்லாம் சூப்பராக அடிக்கிறான், ஆயுஷ் மாத்திரை அடிக்கிறான். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்குலாம் பவர் பிளேயில் 30 ரன் தாண்ட மாட்டோம், இப்போ தாண்டல. ஸோ டீம் செட் ஆகிட்டு வருது. கண்டிப்பாக சீசனில் நல்ல டீமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த சீசனில் நம்ம வந்து குவாலிஃபை ஆகும். நான் லாஸ்ட் மேட்ச்சில் 3 மேட்ச் முன்னாடி சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த டீம் கொஞ்சம் நல்ல டீமாக வரும். ஸோ கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த சீசன் அவ்வளோதான், பார்த்துக்கலாம். வார்த்தை இல்லை ப்ரோ, பெயினாக இருக்குது. இல்லை ப்ரோ, என்ன சொன்னால் பேட்டிங் ரொம்ப டெவலப் பண்ணணும் ப்ரோ. இன்றைக்கி பவுலிங் ஃபீல்டிங் ஓரளவுக்கு தேவை நல்லா பண்ணிட்டாங்க. பேட்டிங் ரொம்ப பண்ணும். ஓகே தான் ப்ரோ, ரொம்பலாம் இல்லை. 17 வருஷமாக சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. இன்றைக்கே என்னால் இருக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்த்துப்போம். எல்லாம் வருஷம் 2020 எப்படி தான் ப்ரோ சொன்னோம் கம்பேக் கொடுக்குறோன்னு. 2021 கொடுக்கலையா, 2022 சொன்னோம், 2023 கொடுக்கலையா. இந்த வருஷமாக கொடுப்போம் ப்ரோ. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்லாம் இல்லைண்ணா, சத்தியமாக நான் எல்லாம் மும்பை ஃபேன்னா. வேணாண்ணா, சொல்ல ஒன்றும் விருப்பமே இல்லைண்ணா. அடுத்த வருஷம் ப்ரோ, அடுத்த வருஷம் வருவோம். 10வது தான் ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம். ஹோம் கிரவுண்ட்லேயே வந்து சென்னை ஆல் அவுட் ஆகுறாங்க. அது ரொம்ப வேதனையான விஷயம். அது இல்லாமல் இந்த ரசிகர் வந்து ரொம்ப தோனி 6 அடிச்சா கை தட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து தோனி ஆடினா போதும், சென்னை தோக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இவங்களெல்லாம் பார்த்தா. இப்போ விராட் கோலி ரசிகர்கள் வந்து கோலி அவுட் ஆகிட்டாருன்னா ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் ஆர்சிபி தோக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்கள் வந்து ரோஹித் சர்மா நல்லா ஆடலைன்னா ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் மும்பை தோக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ரசிகர்கள் சிஎஸ்கேன்னு ஒரு ரசிகர் இருக்காங்க, தோனிக்குன்னு தனி ரசிகர் இருக்காங்க. இவங்க புரியல. தோனி ஆடினா போதும் நினைக்கிறேன். ஆமாம், தோனி ஆடினா போதும், ஒரு 2 6 அடிச்சா போதும், 3 6 அடிச்சா போதும். அது கிடையாது. ஒரு கிரிக்கெட்டராக பார்க்கணுன்னா ஒரு டீம் ஜெயிக்கணும், கிரவுண்டில் இருக்கிற 11 பேரும் விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு ஆறுதலான விஷயம்னா ஒரிஜினல் தலை வந்திருந்தார், அவரை பார்த்தோம், அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு போடுறாங்களே, தயவுசெய்து அந்த பாட்டெலாம் இனிமேல் போட கிடையாது. ஏன்னா கேப்டன் வந்து எங்கள் தெய்வம். அவர் கேப்டன், நான் கேப்டனுடைய தொண்டன், அவர் என் தெய்வம். அந்த பாட்டை போட்டு அவரை கேவலப்படுத்தவனா இனிமேல். அந்த பாட்டை தயவுசெய்து அந்த பொட்டு வச்ச தங்கக்கூட பாட்டு போட்டால் டென்ஷன் ஆகிடுவேன் நான். கேப்டன் வந்து தெய்வம், அந்த பாட்டை போட்டு எங்களெல்லாம் கேவலப்படுத்தாதீங்க. இனி சென்னைக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கம்மி தான். இனிமேல் இருக்கிற டீம்லாம் செம்மாட்டி அடிக்கிற டீம் தான். சென்னைக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. தோனியை நம்பியிருந்தால் இப்படி தான். அதுக்காக நான் தோனியை தப்பு சொல்லலை, தனி மனிதனை நம்பி இருக்கிற அதுதான் சொல்கிறேன் நான். தோனியை தப்பு சொல்லலை, தோனி நல்ல பிளேயர், அவர் ரொம்ப பிடிக்கும், நல்ல பிளேயர். பட் இந்த ரசிகர்கள் வந்து 2 விதமாக இருக்காங்க. சிஎஸ்கே ஒன்று, தோனி ஒன்று அப்படி இருக்காங்க. அதுதான் இந்த தோல்விக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மேட்ச் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. தோனி கொஞ்சம் ரன் அடிக்காத கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஃபஸ்ட் டைம் வரேன் மேட்ச் பார்க்க, அது ஒன்று கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விக்கெட் அடிச்சிருந்தா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். பரவாயில்ல, என்ன பண்ணாலும் சிஎஸ்கே தான். எப்போ தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். தேங்க்யூ ப்ரோ. பல சீசன் ஃபைனல் வந்திருக்கோம், செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிருக்கோம். அதில் என்ன இருக்குது, எல்லாமே ஈஸியாக தான் எடுத்துக்கிறோம். நாம் எல்லாரும் மாதிரியே வந்து காண்டாகி அதை இதுவும் பண்ணுறதெல்லாம் கிடையாது. சிஎஸ்கே வின் ஆர் லூஸ், எப்போவுமே சிஎஸ்கே தான். இந்த மேட்ச் இந்த சீசன் இல்லைன்னா அடுத்த சீசன் கண்டிப்பாக கப்படிக்கும். மேட்ச் ஓகே தான் ப்ரோ. அதான் தலை தோனி சொன்ன மாதிரி தான், 20-25 ரன் ஷார்ட், அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. சீசன் விட்டு வேறு போயிட்டா எப்படி இருக்குது? இட்ஸ் ஓகே. நாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கப்பு இல்லையா, எதுவும் இல்லையா. இந்த டைம் டவுனாக இருக்காங்க, பேட்ஸ்மேன் இல்லை நம்மக்கிட்ட, மிடில் ஆர்டர். இட்ஸ் ஓகே. இந்த சீசன் நம்ம சப்போர்ட் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக வரும் ப்ரோ. நெக்ஸ்ட் இயர் அதுதான் நம்ம ஸ்ட்ராங்காக வரும். அதுதான் கஷ்டம். 115 இருந்தோம் நம்ம ஃபார் 3 விக்கெட்ஸ். அதுக்கு இதுலேருந்து நம்ம ஒரு 70 ரன்ஸ் கூட அடிக்கலாம். அதுதான் ரொம்ப பெரிய கன்சர்னாக இருக்குது. நம்மக்கிட்ட ஹிட்டர்ஸ் இல்லை, அதுதான் மிகப்பெரிய கன்சர்ன் ஆக்சுவலாக இந்த சீசன். மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் நல்லா விளாண்டாங்க, வாழ்த்துக்கள். வாழ்ந்து கெட்ட குடும்பம் மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் சிஎஸ்கேவோட ஸ்டோரியை பார்க்கும்போது. என்ன சொல்கிறது, சோகமாக தான் இருக்கு. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், டாஸ் போட்டு பிளேயிங் 11 பார்க்குறேன், எனக்கு மனசே வரல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறம் வர மேட்ச் நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும் அடுத்த 5 மேட்ச்சு பெஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுத்து யார் நல்லா விளாட்றா, யாரை அடுத்த சீசனுக்கு ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த 5 மேட்ச் இவங்க ஜெயிப்பாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. வேணால் அந்த பிளேயருக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அப்படி தான் இன்றைக்கி மேட்ச் பிளேயிங்கில் அவனை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திராவை உட்கார வச்சாங்க, விஜய் சங்கரை உட்கார வச்சாங்க, ஸோ ஹூடாவெல்லாம் உள்ளே வர வச்சாங்க.
இன்னும் நிறையா சாம் கரன் இவங்களுக்கெல்லாம் பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி மேட்ச்லேயே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல் எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்றைக்கி மேட்ச்லேருந்தே பண்ணலான்னு சொல்லி. ப்ரோ மேட்ச்லாம் தெரில ப்ரோ, தோனி வந்ததும் தெரில, யார் போனதும் தெரில. தலை வந்தார், அஜித் வந்தார், அவரை பார்த்தாச்சு, அது போதும் ப்ரோ. ஆனால் மேட்ச் நம்ம தோத்துறோம், சீசன் விட்டே போயிட்டோம், எப்படி இருக்குது? அவது போனால் போயிட்டு தலை இருந்தார்ல, அது போதும். தலை சூப்பர் போக தெரியும். சும்மா தான் வந்தோம், சும்மா நினைச்சோம் டிக்கெட் இருக்குன்னு சும்மா வந்தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்ட்டு வந்தது, தலையை பார்த்தாச்சு, அது போதும் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இன்னும் ஒரு 20 ரன் சேர்த்து அடிச்சிருந்தா டஃப் கொடுத்துருக்கலாம் ப்ரோ கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ப்ரோ. ஆல் அவுட் ஆயிருப்பாங்க, எப்படி இருக்குது? கஷ்டமாக தான் ப்ரோ இருந்தது, பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். பட் டீமில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பேன். ஆக்சுவலாக என்ன ப்ரோ பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டோமே, எப்படி இருக்குது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுலேருந்து கற்றுட்டு நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணி வந்துடலாம் ப்ரோ கண்டிப்பாக. ஆக்சுவலாக பிளேயிங்கில் ஒன்று செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து பார்த்துலாம். தோனியே சொன்னார் லாஸ்ட் டைமு, ஸோ செட் ஆகிடும் ப்ரோ கண்டிப்பாக. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, தோத்தாச்சு. தோனி அவுட் ஆனோடனே அவ டிசப்பாயிண்ட் ஆயிட்டா. தோனி மேலே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ஷி காட் டிசப்பாயிண்டட். ஆனால் சென்னை சேஃபாக ஹோம் கிரவுண்ட் வந்து 154 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்கு, ஆல் அவுட் ஆயிருக்காங்க, எப்படி இருக்குது? டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தோம் எல்லாரும். ஷி ஸ்டார்டட் கிரைங். ரைட் சார், பிளே ஆஃப் விட்டு போயிட்டாங்க, எப்படி இருக்குது? எக்ஸ்பெக்டட் தான் பிளே ஆஃப் வரமாட்டோன்றது. பட் சென்னையில் ஒரு ஃபைனல் க்ளோரி கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் நத்திங் ஹேப்பன். போச்சு, இந்த சீசன் போச்சு, நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீசன் கப்பு முக்கியம். ஹோம் கிரவுண்டில் ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சிஎஸ்கே, பட் வி ஆர் வித் சிஎஸ்கே. நெக்ஸ்ட் சீசன் வி வில் டெஃபினெட்லி கம் பேக் ஸ்ட்ராங்கர். ப்ரோ டீசெண்டான தோல்வி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக வின் பண்ணலாம். தலையே சொல்லிட்டார், மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நல்லா கம்பேக் கொடுப்போம். ஆனால் அவ்வளோதான், இந்த வருஷம் பிளே ஆஃப் போயிட்டோமே. இல்லை இந்த பிளே ஆஃப் அவ்வளோதான், ஒரு ஒரு வருஷம் மிஸ் ஆகலாம், தப்பு இல்லை. அடுத்த வருஷம் கண்டிப்பாக எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் இந்த 10th பிளேஸ்ல இருக்கிறதும் ஒரு கெத்து தான். பெர்ஃபார்ம் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக விட்டோம், சரி இந்த போயிருச்சு அவ்வளோதான். நெக்ஸ்ட் இயரில் பார்த்துக்கலாம். விட்டதை கன்ஃபார்மாக பிடிச்சிடலாம், நெக்ஸ்ட் இயர் பிடிச்சிடலாம். ஆனால் தோனி பெர்ஃபார்ம் பண்ண லாஸ்ட் 5 ஆனால் ஏகேஎஸ்கே வந்ததான் ப்ரோ ஹைலைட்டு. மேட்சோட அவங்க 2 பேரும் வந்ததான் நல்லா இருந்தது, ஒரு டிக்கெட்டுக்கு ஒர்த்தாக இருந்தது. அது லாஸ்ட் 5 ஓவர் சுத்தமாக விளையாடல, அது எப்படி இருக்குது? அது லாஸ்ட் மேட்ச், அது ரொம்ப நம்பி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. பட் ஓகே தான், தோத்தாலும் சிஎஸ்கே தான், ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். பார்த்துக்கலாம் விடுங்க, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச். ஸோ நான் ஹாப்பி. நான் தோனியை பார்த்துட்டேன், பதிலாக நம்ம பார்த்துட்டேன். செம்ம மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அது போதும் எனக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மியூசியம் இருக்க வேண்டியதான். 5 ட்ரோஃபி இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும்? நெக்ஸ்ட் சீசன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம அவுட் ஆஃப் போயிட்டோம், எப்படி இருக்குது? தோனி இருக்கார், அவர் பார்த்துப்பார், அவ்வளோதான். நல்லா தான் விளையாடினாங்க ப்ரோ. இதுக்கு மேலே நல்ல டீம் தான், இதே கண்டினியூ. இந்த டீமோட அடுத்த வருஷம் வர வேணாம், அடுத்த வருஷம் புதுசாக ஒரு டீம் கொண்டு வாங்க. ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் வந்துட்டு பிளே ஆஃப் போட்டு போயிட்டோம், எப்படி ப்ரோ இருக்குது? பிளே ஆஃப் நம்ம போடலாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணாங்க இது வரைக்கும். என்ன பண்ணுறோம், அடுத்த வருஷம் நம்ம எத்தனை வாட்டி கம்பேக் கொடுத்துருக்கோம் வருஷம். இது ஒரு வருஷமாக எடுத்துருக்கோம். நம்ம எல்லாம் பெங்களூர் சப்போர்ட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ நம்ம போக முடியலன்னா கூட நிறைய டீம் வரும் ப்ரோ. அந்த டீமை போக விடாமல் நம்ம இந்த வாட்டி தடுக்கலாம். அந்த எஃபர்ட்டாக போடலாம். டீம் யாரும் போக விடாமல் தடுத்து ஆடலாம், அவ்வளோதான். அதை பண்ணலாம் பண்ணால் கூட பரவாயில்ல, கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கும். சிஎஸ்கே ஃபைட் பண்ணுறது. புரியல ப்ரோ. ஆர்சிபியோடவா? அவங்க நம்மளை விட டபுள் மடங்கு வளரும். ஆக்சுவலாக ஆர்சிபி தான் சப்போர்ட்டரு. ஆர்சிபி வந்து இந்த வாட்டி நம்மள மாதிரி ஆடுறாங்க, நம்ம ஆர்சிபி மாதிரி ஆடுறோம், அவ்வளோதான், சிம்பிள். அது வந்து இந்த வாட்டி ஆர்சிபி கப் அடிக்கணும், அடிச்சா சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. ஆர்சிபி வின்னார்லஸ் தாலா ஃபார் எவர். சின்ன சின்ன தோல்விகள்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் தாண்டி அடுத்த சீசன் கண்டிப்பாக எல்லா மேட்சும் வின் பண்ணி கப் அடிப்போம். ஆனால் இந்த சீசன் விட்டு போயிட்டோமே ப்ரோ, ப்ரோ சீசன் விட்டு போகிறதுன்னா மொத்தம் 8 டீம் இருக்குன்னா எல்லா டீமே ஃபைனல் போக முடியாது, எல்லா டீமே ஜெயிக்க முடியாது, ஒரு டீம் தான் ஜெயிக்க முடியும். நம்ம நிறைய கப்பு வச்சுருக்கோம், கப்பு இல்லாதவங்களாம் ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் தரலான்னு சொல்லி இந்த வாட்டி தோத்துட்டோம். வெற்றி தோல்வின்றது சகஜம். தலைவர் வந்து இந்த டைம்லேயும் வந்து களத்தில் நிற்கிறாருன்னா அதுவே பெரிய விஷயம். அவருடைய தரிசனத்துக்கு தான் எல்லாமே வரும். ஸோ இந்த இயர் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கம்பேக் கொடுக்கும்.